ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்புக்கு நம்ம வறுத்து அரைச்சி எப்படி குழம்பு வைக்கலாம்னு பார்க்கலாம். வறுக்கிறதுக்கு தேவையான பொருள்: ஒரு ஸ்பூன் மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூன், ஒரு பூண்டு, கட்டி பூண்டை நல்லா உரிச்சி வச்சுருக்கேன் அது, சின்ன வெங்காயம் 10லேருந்து 15, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ மீனுக்கு தேவையான பொருள்லாம் நான் சொல்லியிருக்கேங்க. ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் அளவுக்கு மசாலா பொடி ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ்ட் அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பதத்துக்கு. இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. 2 குட்டி தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 2 தக்காளி வதக்கியிருக்கோம். அது போக ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி ஊறப்பட்டு அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் சேர்க்கறதுனால தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மணக்கிறதுல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான திரும்ப போட்டுக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்து அதில் மிக்ஸி கழுவுன தண்ணி ஊற்றி வச்சுங்க. இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்தாச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட மல்லித்தலை இல்லை, அதனால் மல்லித்தலை ஆட் பண்ணல. மூடி போட்டு மூடி கொதிக்க வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. மசாலா அடங்கியிருக்கும். இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு மீன் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு சேர்த்துக்கலாங்க. மீன் சேர்த்தாச்சுங்க. இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், மீன் உடஞ்சிரும். ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் சிம்மிலே இருந்து கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு மீன் நல்லா வெந்திருக்கும். மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.